குருநாதரின் திருவடிகளை வணங்கி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த சத்குருநாதரின் 127வது ஜெயந்தி தினமாகிய இந்த புண்ணிய தினத்திலே அன்னாரது பெருமைகளில் சிலவற்றை சிந்திப்போம். ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிரஞ்சீவி என்பார்கள். சிரஞ்சீவின்னா நீடூழி வாழ்வார், ஊழிக்காலத்தையெல்லாம் கடந்து அவர் இருப்பார். ஏன் அப்படின்னா அவர் குரு தத்துவம். பிரிந்து துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கிற சீதையையும் ராமனையும் அவர் சேர்த்து வைத்தார். குருவானவர் என்ன செய்கிறார்? ஜீவன் இந்த சம்சாரம் என்கின்ற காட்டிலே அலைந்து திரிந்து தன் உயிர் தலைவனாகிய இறைவனை உணராது வேதனையில் துடிக்கும் பொழுது குரு ஆனவர் அங்கு தோன்றி அந்த துயரத்தால் பக்குவப்பட்டிருக்கின்ற ஜீவனையும் பரமனையும் சேர்த்து வைக்கின்றார். அத்தகைய குருவினுடைய பெரும் பணிக்கு இந்த பிரபஞ்சத்திலே எப்போதும் தேவை இருப்பதால் குரு தத்துவம் அழியாத சிரஞ்சீவி தத்துவம். நாம் நினைக்கிறோம், அதாவது 1000ல் ஒருத்தருக்குத்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை பற்றி கேட்குறதுக்கே கிடைக்கும். அப்படி கேட்குறவங்களில் 1000ல் ஒருத்தருக்குத்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய சூட்சுமங்கள் எல்லாம் புரியும். அப்படி புரிந்து கொண்டவர்கள் 1000ல் ஒருத்தருக்குத்தான் அதுபடி சாதனம் செய்து பரபிரம்மத்தை உணர்வதற்கு முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகையில் உண்மைதான். இது எவ்வளவு ஒரு அரிய வாழ்க்கை ஆன்மீக சாதனை என்பது. அது அப்படியே ரொம்ப லேசாக எடுத்துக்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம். சரிதான். அப்படின்னா உலகத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் முக்தி அடைஞ்சிருப்பாங்க? ரொம்ப கொஞ்சூண்டோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். கீதையிலே பகவான் 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார், எத்தனையோ பேர் பல பேர் இந்த முறையை கையாண்டு பரம்பொருளை அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்போது இந்த பிரபஞ்சத்தையே பகவான் எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உயிர்கள் உய்யும் பொருட்டு. உய்தல் உய்தல் உய்தல்னா என்ன? தன்னை அடைவதற்காக. ஒரு ஊசி இருக்கு, பக்கத்திலே ஒரு காந்த கல் இருக்கு. ஆனால் அந்த காந்தக்கல் ஊசியை இழுக்க மாட்டேங்கிறது. ஏன்னா காந்தம் இழுக்காம இல்லை, ஊசியை மண் மூடி இருக்கு, அதனால ஊசி ஈர்க்கப்படாமல் இருக்கிறது. காந்தத்தினுடைய ஈர்க்கும் சக்தி வேலை செய்தாலும் ஊசியின் மேல் களிமண் மூடிக்கொண்டிருப்பதால் ஊசி இருக்கிற இடத்திலேயே கிடக்கிறது. அப்போ இந்த ஊசியை சுத்தம் பண்ணி காந்தத்தால் இழுக்கப்படும்படி தகுதி உடையது ஆக்கணும்னா அதுக்கு ஒருத்தர் யாராவது அதை செஞ்சு கொடுக்கணுமே. அதை செய்கிறவர் தான் குருநாதர். அப்படி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் 17வது நேர் சிஷ்யர் என்று சொல்லத்தக்க வகையிலே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சீடர்களுக்கு இணையானதொரு ஆன்மீக பெருநிலையில் பொலிந்தார், திகழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையை உணர்ந்த பெரியோரெல்லாம் அங்கீகரித்திருக்கிற பேருண்மை. ரொம்ப ஆச்சரியமான வருகை அவருடைய பிறப்பு, இந்த விஜயம் என்ன, இந்த பூமிக்கு நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்காக. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய ஸ்தூல சரீரம் மறைந்து 40 வருஷங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட. ஆமாம். அப்போது அதுக்கப்புறம் அவருக்கு பவர் இல்லையான்னா இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் பன்மடங்கு வலிமையோடு அவருடைய அருளாற்றல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தாய்மானவர் பாடல்களை பாடணும். ஆத்ம சாதகர்கள் எல்லாரும் தாய்மானவர் பாடல்களை பாடி
உய்வதற்கான உள் வலிவை பெறலாம்னு அவர் சொன்னார். இன்றைக்கு தாய்மானவர் பாடல்களை பாடுவதற்கு பஜனை குழுக்கள் எல்லாம் உருவாகி வருகின்றன. முற்றோதல் பண்ணுவதற்கு, திருவாசகத்துக்கு முற்றோதல் பண்ணி பழகினவர்களை நீங்கள் தாய்மானவர் பாடல்களையும் பாடி பழகுங்கள் என்று அப்படி குழு குழுவாக பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் சில பெரியவர்கள். எல்லாம் சுவாமிஜி போட்ட அருள் பிச்சை. அப்படிப்பட்ட சத்குருநாதர் 1898 இந்த இளவேனிற் காலத்திலே பொள்ளாச்சி தாலுகாவிலே செங்குட்டைப்பாளையம் என்கின்ற சிற்றூரிலே பிறந்தார். இடமும் குடியும் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அந்த மகானுபாவர்கள் உடலெடுத்து வந்து விளையாடுவதற்கு ஒரு பெரிய இதுதான் வேணுங்கிறது இல்லை, ஆனால் பெருசாகவும் இருக்கும். யாருக்கும் போய் அவங்க பிறந்துட மாட்டாங்க. கீதையில் சொன்னார் இல்லையா பகவான், யோகிகள் குலத்தில் பிறக்கிறான் அல்லது நற்குணம் வாய்ந்த செல்வந்தன் ஒரு இல்லத்தில் பிறக்கின்றான். யோகியாகவும் செல்வந்தராகவும் இருந்த ஒருவர் ஸ்ரீ பெரியண்ண கவுண்டர். அந்த பெரியண்ண கவுண்டருடைய வாழ்க்கை துணைவியாக அமைந்திருந்த நஞ்சம்மையார் அவரை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய தாயாரை பற்றி சொல்லும் பொழுது சுவாமி சித்பானந்த மகாராஜ் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லுவாராம், she was an efficient lady. சுவாமி சித்பவானந்தர் யாரு? ஆண்களுக்கு 10 துறவு ஸ்தாபனங்கள், பெண்களுக்கு 4 ஸ்தாபனங்கள், ஒவ்வொன்றிலும் பள்ளிகளும் கல்லூரிகளும், மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 57 பள்ளிகள், 7 கல்லூரிகள், இத்தனையையும் நிர்வகித்த ஒரு பெரியவர். அவர் சொல்றார், எவ்வளோ ஒரு அந்த நிர்வாகத்திறமை இருந்தால் அவர் அதை செய்திருப்பார் சிறப்பாக. அவர் சொல்றார், எங்க அம்மா ரொம்ப திறமைசாலி. அப்போ அந்த தாய்க்குத்தான் இந்த பிள்ளை பிறந்திருக்க முடியும்னு நாம் நினைக்கிறபடி அந்த அம்மா இருந்திருக்காங்க. கிராமத்தில் இவங்க பெரிய குடும்பம், ஜமீன்தார். அதனால யார் கஷ்டப்படுறவங்க வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடோ துணிமணியோ ஏதோ கொடுத்து அனுப்புவாங்க. வருத்தத்தோடு வந்தால் வருத்தத்தை போக்குகிற மாதிரி இதமாக பேசி அனுப்புவாங்க. என்ன உதவி எப்படி தேவையோ தேவைப்படும்படி தேவைப்படுகிற நேரத்தில் கொடுப்பாங்க. இப்படி எல்லாருக்கும் ஆதரவாக இருந்த ஒரு பெரிய தாய் அவள். அந்த தாய்க்கு பிள்ளையா இவர் பிறந்தார். அப்படின்னா வடிவம் ஆணனுடைய ஒரு உடலாக இருந்தாலும் தாய்மையின் கோயிலாக அவருடைய உள்ளம் இருந்தது. மாணவர்கள், ஆசிரியர்கள், சீடர்கள், துறவி சீடர்கள், பக்தர்கள், பெண் துறவியர் எல்லாருக்கும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் அருள் துணையாய் இருந்து வழிகாட்டி, நான் கூடவே இருக்கேன் பயப்படாதேன்னு சொன்னவர். பயப்படாதேன்னு அவர் அபயம் கொடுத்த உடனே நமக்கு அப்படியே கொஞ்சம் மண்டையில் கனம் ஏறி ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கனால ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொன்னவர். பயப்படாதே அப்படின்னு அபயம் கொடுக்கிறார். உடனே ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிக்கவும் செய்கிறார். இன்றைக்கு இந்த 2025 இப்போ சுவாமிஜி இருந்தா இன்றைய சூழல்ல என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னு எனக்கு மனசுல ஓடிக்கொண்டே இருந்தது. நம்ம மனசுல தான் இப்போ கலிகாலம் ரொம்ப முத்தி போச்சு, பின்னாடி எப்போ ஒரு பொற்காலம் சத்தியுகம் வரும், அப்போ 4 யுகங்கள் ஒன்றுலையும் ரொம்ப மட்டமாக போய்கொண்டே இருக்கும். என்ன தர்மம்ங்கிற பசு, சத்தியம்ங்கிற பசு 4 காலையும் நிற்கும் சத்தியுகத்தில். அப்புறம் திரேதாயுகத்தில் 1 கால் போயிடும், 3 காலில் நிற்கும். துவாபர யுகத்தில் 2 கால் போயிடும், கலியுகத்தில் ஒத்த காலில் நிற்கும். இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிவு அதிகரித்து வருது. ஆனால் வேதாந்திகள் எப்படி நினைக்கிறாங்க,
என்றைக்கும் இந்த பிரபஞ்சத்திலே நலத்தின் சக்திக்கும் தீயதின் சக்திக்கும் மொத்தத்தில் மாறுபாடு கூட குறைய வருவது கிடையாது. ஒரு நாளைக்கு இதில் இருந்த சக்தி கொஞ்சம் அந்த பக்கம் போகும், கூட இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப அது அப்படியே இந்த பக்கம் வந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்பது தர்மத்தை தான் ஆதாரமாக கொண்டிருப்பதாலே அதர்மத்தில் துணிந்து செல்லக்கூடிய சூழல்கள் அதிகம் ஏற்படும் போது அந்த அதர்மத்தை அடக்குவதற்கு ஒருவனும் இந்த பக்கம் கிளம்புவான். அதனால அவர்கள் இந்த உலகத்தினுடைய புறச்சூழலை பற்றி ரொம்ப கவலையோ திடுக்குன்னு போய் உட்காந்துராம தர்மத்தை சதா கடைப்பிடித்து கொண்டு சதா போதித்து கொண்டு இருந்தார்கள். அப்படித்தான் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் இருந்தார்கள். அதனால் சுவாமிஜியுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கும்போது இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சூழல்களுக்கான விடைகள் தீர்வுகள் அவருடைய வாழ்க்கையிலும் உபதேசத்திலும் இருக்கிறது என்று அடியேனுக்கு படுகிறது. சுவாமி சித்பவானந்த மகாராஜ் ஆரம்ப காலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் அதனுடைய கொள்கைகள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளாதிருந்தார். சில போக்குகள் அவருக்கு பிடிக்கல. ஆனால் நாளடைவில் எல்லா சூழல்களையும் சரியாக ஆராய்ந்து பார்த்த பொழுது தேசியத்தின் அடிப்படையிலே ஆன்மீகத்தின் அடிப்படையிலே தேசியத்தை உறுதியாக கொண்டு சென்று நாட்டை இணைக்கக்கூடிய நல்ல இயக்கம் என்று புரிந்து கொண்டார். அவர் அதுக்கு முன்னாடியும் கூட ஆர்எஸ்எஸோட பழக்கம் இருந்ததுனால தான் அவருக்கு தேசியத்தை பற்றி எண்ணம் வந்ததுங்கிறது இல்லை. சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யர்கள் யாருக்கும் அப்படி இல்லை. சுவாமிஜிட்டே அது வந்துடும். சுவாமிஜி மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்தினுடைய சரித்திரத்திலே எல்லா மகான்களுமே இந்த தேசத்துக்கு எப்பொழுதெல்லாம் அதர்மத்தினால் ஆபத்து வருதோ அப்பொழுதெல்லாம் இந்த தேசத்தை காப்பதற்கு போராடி இருக்கிறார்கள். அதனால சுவாமி சித்பவானந்த மகாராஜனுடைய தேசபக்தி என்பது பின்னாளில் ஏதோ ஒட்டி கொண்டதல்ல, எப்பொழுதுமே அவருக்கு இருந்தது. சுவாமி விவேகானந்தரால் அந்த தேசபக்தி கனல் மூட்டப்பட்டது. பார்க்க போனால் அவர் இங்கிலாந்தில் படிக்கணும், இங்கிலாந்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். ஐசிஎஸ் படிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் தேசத்தாய் பாரத மாதா அவரை அழைத்தாள். நீ இங்கு பணி செய்ய வேண்டாமா, எதற்கு அங்கே போகிறேங்கிற, அங்கே இருந்து கற்றுக்கொண்டு இங்கே செய்யறதுக்கு என்ன இருக்குது, இங்கே இருந்து செய்ய வேண்டியதை பாரு அப்படின்னா. ஆனால் பின்னாடி பக்தர்கள் எல்லாம் சுவாமி சித்பவானந்தரிடம் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லலாமே, உங்களுக்கு ஆன்மீகத்திலே அனுபூதிமானாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய ஆங்கில மொழி அறிவு அசாதாரணமானதாக இருக்கின்றது, நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று உபதேசம் பண்ணலாமே, வேதாந்த பிரச்சாரம் செய்யலாமே என்று சில பக்தர்கள் கேட்டார்கள். அப்போ சுவாமிஜி சொன்ன பதில், இங்கே இருக்கிறவன் இன்னும் கக்கூச கூட பயன்படுத்த தெரியாமல் இருக்கின்றான், வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய? அப்போ அவருடைய கவனம் எல்லாம் தான் அங்கும் இங்கும் போய் ஒரு பெருமைமிக்க வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இல்லை, இருக்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களை சரி பண்ணி எல்லாரையும் நல்லா கொண்டு வரணுங்கிற எண்ணம். வெளிநாட்டுக்கு அவர் போகவே இல்லைங்கிறது இல்லை. இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் போயிருக்கிறார், தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல. ஆனால் அவர் தமிழ்நாட்டோடு தன்னுடைய பணியை பெரும்பாலும் முடித்து கொண்டார். காரணம், இங்கு இருப்பவர்களை முதல்ல சரி பண்ணுவோம், அப்புறம் வெளியில் போகலாம். அப்போது தேசபக்தியில் இன்றைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன, கான்செப்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த கருத்து என்ன அப்படின்னா, திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறாங்க. உன்னுடைய சிந்தனை குளோபலாக உலகம் முழுவதையும் பற்றின சிந்தனையாக இருக்கட்டும், மானுட வர்க்கம் முழுவதற்கும் நலன் செய்வதாக இருக்கட்டும். ஆனால் நடைமுறையில் நீ எங்கேருந்து அதை சாதிக்கணும்னா நீ இருக்கிற இடத்துல நீ என்ன செய்யணுமோ செய்யி. அதைத்தான் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் செய்தார். சகோதரி நிவேதித்தை சொல்கிறாங்க, தேசிய உணர்வுங்கிறது எப்படி வெளிப்படும்? சிவிக் சென்ஸ்னா நாம் வாழக்கூடிய ஊர் இருக்கே, நம்முடைய சொந்த ஊர், அந்த சொந்த ஊருக்கு நீ என்ன சேவை செய்கிறாயோ அது உன் தேசத்துக்கே செய்த சேவை, அதனால நீ அங்கே நல்லா என்ன செய்யணும்னு பாரு அப்படின்னு சொல்கிறார். அதே தான் சுவாமிஜி செய்தார்.
சொந்த ஊர்னு ஒரு ஊரில் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கொண்டு அவர் செய்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அவருக்கு. ஆயினும் தமிழ்நாட்டில் இந்த சரீரம் தோன்றியதுனால தமிழ்நாட்டில் என்னுடைய உழைப்பை கொடுப்பேன் என்று அவர் இருந்தார். அந்த தமிழ்நாட்டில் அவர் இருந்து சேவை செய்து கொண்டு எது மாதிரியான சேவையை இங்கே கொடுத்தார்னு சொன்னால், மக்களிடம் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல கல்வி இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், பண்பாட்டின் அடிப்படையில் எழுந்த கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து கல்வி சாலைகள் நடத்துவது ஒன்றையே தன்னுடைய சமூக பணியாக கொண்டார். அப்போ நற்கல்வியின் மூலம் இளைஞர்களின் உள்ளத்தை தூயதும் வலிமையும் நிறைந்தது ஆக்க வேண்டும் என்பது அவரது கொள்கை. சுவாமி சித்பவானந்த மகாராஜ் தேசிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது அதில் சொல்லியிருக்கிறார், இளைஞர்களுக்கு இராணுவ கல்வி புகட்டணும். இராணுவ கல்வி புகட்டணும்னு ஏதோ பயங்கரவாதி ஆகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதான்னா, சேச்சே, எல்லாரும் வாழட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய பரம பக்தர் அவர். அப்போ இராணுவ பயிற்சி எதுக்கு வேணும்னு சொல்கிறார் அப்படின்னா, அந்த இந்தியன் நேஷனல் எஜுகேஷன் அது மாதிரி கல்வி அந்த புத்தகத்தில் சொல்கிறார், இராணுவ பயிற்சி கொடுத்தால் இளைஞன் ஒருவன் முரடனாகி விடுவான் என்று பலர் அஞ்சுகிறார்கள். அது உண்மை அல்ல. சிங்கத்தின் வலிமை வெறும் முரட்டுத்தனம் அல்ல. தேவைப்படும் பொழுது மட்டுமே அது எதிரியை மட்டுமே தாக்கி அழிக்கும். ஆனால் எப்போதும் அது வலிமையோடு இருக்கும். வலிமையோடு இருப்பது எல்லோருக்கும் அவசியம். அந்த வலிமையை முரட்டுத்தனம் ஆகிவிடாமல் பாதுகாக்கக்கூடிய பண்பு பயிற்சியும் உடன் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ வலிமையை பெறுவதற்கு இந்த இராணுவ பயிற்சி இளைஞர்களுக்கு அவசியம் அப்படின்னு சொன்னார். அந்த பயிற்சி பெற்றவர்கள், அத்தகைய இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் எளியவர்களை, வலிமை அற்றவர்களை காப்பாற்றுவார்கள். ஏன்னா சமுதாயத்தில் சில பேர் திமிரு பிடிச்சு வலிமை அற்றவர்களை அடக்கி ஒடுக்கி துன்புறுத்துவார்கள். அத்தகையவர்களிடமிருந்து இந்த எளியவர்களை காப்பாற்றுவதற்கு வலிமையும் தர்மமும் கூடிய நல்லவன் இருக்கணும், வல்லவனாகிய நல்லவன் இருக்கணும். அதனால பண்பாட்டின் அடிப்படையில் எழுந்த கல்வியோடு கூட இளைஞர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கணும்னு சுவாமிஜி சொன்னார். அதனால தான் நடத்திய குருகுல பள்ளிகளிலே சுவாமிஜி எல்லா மாணவர்களும் தினந்தோறும் விளையாடி உடலை நல்லா வலிமையாக வச்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி இரும்பு போல் தசையும் எஃகு போல் நரம்பும் கொண்டு இருக்கணும். அதுக்கு யாரோ சில பேர் தேர்ந்தெடுத்து சில விளையாட்டுக்களில் தீவிரமான சிறப்பு மிக்கவர்களை ஆக்கி வச்சா போதாது. பள்ளியில் படிக்கக்கூடிய 600 பேர், 800 பேர், 1000 பேர், அத்தனை பேரும் விளையாடணும். தினமும் 3/4 மணி நேரம் விளையாடணும். கட்டாயமாக ஓடி ஆடி வேர்த்து விறுவிறுக்கிற வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு வச்சார். என்சிசி முதலான பயிற்சிகள், இராணுவ பயிற்சிகள் எல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ இது க்ஷத்ரிய வீரம் வேண்டும். சுவாமிஜி அளிக்கக்கூடிய செய்தி என்ன? இந்த சமுதாயத்திற்கு, ஹிந்து சமுதாயத்திற்கு க்ஷத்ரிய வீரம் வேண்டும். துறவிகளுக்கே அவர் சொல்றார், அஞ்சாமையும் கெஞ்சாமையும் தாயா துறவு. அஞ்சாமையும் கெஞ்சாமையுமே துறவின் இலக்கணம்னு சொல்றார். ஆசை இல்லாத துறவி ஒருவனால் அஞ்சாது இருக்க முடியும். அதனால அஞ்சாமை, துணிவு, வீரம் இதெல்லாம் க்ஷத்ரிய குணம்னு கீதையில் சொல்றார் பகவான். அந்த குணங்களை இளைஞர்களிடம் சிறு வயது முதலே ஊட்ட வேண்டும். அத்தகைய குணங்களோடு கூட நல்லவனாகவும் எளியவர்களை காக்கக்கூடியவனாகவும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சுவாமிஜி கல்விக்கு ஒரு உரிய இக்காலத்திற்கு தேவையான பாதை அமைத்து கொடுத்தார். இது க்ஷத்ரிய தேஜஸ். அத்தோடு கூட பிரம்ம தேஜஸ், க்ஷத்ரிய வீரம், க்ஷத்ரிய வீரியம், அத்தோடு கூட பிரம்ம தேஜஸ், ஞானத்தினால் வருகிற பொலிவு, அதுவும் ஒருவனுக்கு இருக்கணும். அதுவும் அப்படின்னு 2ஆம் பட்சமாக சொல்லலை, முதல்ல புரியறதுக்காக பிரம்ம க்ஷத்ரிய தேஜஸை சொன்னாலும் பிரம்ம தேஜஸ்ங்கிற ஆதாரத்தில்
அந்த க்ஷத்ரிய தேஜஸ் வரட்டும். அதனால ஆன்மீகத்தை சிறுவயது முதலே குழந்தைகளுக்கு ஊட்டினார். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இந்த பாடல்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வைத்தார். பகவத்கீதை கற்றுக் கொடுத்தார். தெய்வ பக்தி, தேசபக்தி, நல்லொழுக்கம் நிரம்பியவனாக நீ வா. நீ படிப்பில் எவ்வளவு மார்க் எடுக்கிற, சென்டம் வாங்கினாத்தான் உனக்கு பெருமைன்னு நினைக்காது. ஆனால் இது இல்லைன்னா நீ மாணவன் இல்லை. மாணாக்கன் என்பவன் ஒழுக்கமும் வலிமையும் தூய்மையும் வளர்த்து கொண்டவன். இப்படி இந்த தேசத்திற்கு, இந்த தேசத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கு இருக்கிறது என்று காண்பித்தார். இன்னொன்று, இளைஞர்களுக்கு இப்படி சொன்னார் இல்லையா, சமுதாயத்தில் அவர் சொன்னது இன்றைக்கு எனக்கு ரொம்ப அவசியம்னு தோன்றுகிறது. ஏன்னா மக்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னே பேயா அலையிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதே அதுக்கு தான், பணம் சம்பாதிக்கணும். இப்போ ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் கூட டைனிங் டேபிள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்போ நம்முடைய பழக்க வழக்கங்கள், இப்போ ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாங்க லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் சொல்கிறாங்களே ஒழிய லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு, பழைய லைஃப் ஸ்டைலில் இருந்த சிறப்பு இப்போ இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அப்போ அந்த லைஃப் ஸ்டைலில் நமக்கு எப்படியெல்லாம் சிறப்புகள் இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி போச்சு. அதை கொண்டு வரணும் திரும்ப, அது போகக்கூடாதுன்னு சுவாமிஜி பழைய பண்பை கொண்டு வரணும்னு சொன்னார். அங்கே பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் எல்லாம் தரையில் அமர்ந்து சாப்பிடுவார்கள், மாணவர்களே பரிமாறுவார்கள். எல்லா வேலைகளுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு கூட சமைக்க கற்றுக் கொடுத்தார். இப்போ பெண்களுக்கு வீட்டில் தானே எப்பவும் சமைச்சிட்டே இருக்க வேண்டியது கஷ்டமாக இருக்கு போல். அடிக்கடி ஸ்விக்கி அது இதுன்னு ஆர்டர் கொடுத்து வர வச்சுக்கிறாங்க. அப்புறம் வெளியில் போய் பாரு சாப்பிட்டுட்டு வராங்க. மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது போயிட்டு வரணும், ஹோட்டலில் போய் சாப்பிடணும். ஆனால் சுவாமிஜி வாழ்க்கையினுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டு, எத்தனை நாளைக்கா சாப்பிடுவேன், உனக்கு அது உடம்புக்கும் ஒத்துக்காது, மனசுக்கும் திருப்தி இருக்காது. ஆண்களுக்கும் சமைக்க கற்றுக் கொடுத்தார். அப்போ வாழ்க்கையில் நீ என்ன 24 மணி நேரத்தில் என்ன செய்கிற, அந்த ஒவ்வொரு செயலையும் நல்லா செய்கிறதுக்கான பயிற்சி கல்வியில் இருக்கணும். அதான் கல்வி. ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்து வெள்ளைக்காயத்தை கருப்பு காகிதம் ஆக்கிட்டா அவன் படித்தவன் ஆயிடுவானா? 24 மணி நேரத்தில் எந்திரிச்சதுலேருந்து திரும்ப படுக்க தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு நினச்சி பாரு. அது ஒன்று நீ சரியாக செய்கிறதுக்கு பயிற்சி பெற்றிருக்கிறியா? அவ்வளோதான். அப்படி சுவாமிஜி இன்றைய சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வாக கொடுத்தது தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஆன்மீகமும். நம்முடைய அதாவது தனி மனிதர்களுக்கு ஒரு தற்பெருமை இருக்கும், அது வேண்டாம். இந்த தேசத்தை குறித்து உனக்கு பெருமை இருக்கட்டும். இந்த தேசத்தை குறித்து உனக்கு பெருமை இருக்கணும்னு சொன்னார். அதனால பிள்ளைங்களை குருகுலத்தில் தினந்தோறும் ராத்திரி படுக்க முன்னாடி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தினமும் இதை பாடணும். பாடிட்டு தான் படுக்க போவாங்க. அப்போது தேசபக்தி, தெய்வ பக்தி, ஒழுக்கம் இது இல்லைன்னா படிப்பே இல்லை. இது இல்லாமல் கிடைக்கிற படிப்பு அல்ல என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி 100க்கு 100 வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இது எல்லாத்தினுடைய சாரமாக அடிப்படையாக இந்த பாரத தேசத்துக்கு உரியதான பண்பு என்ன, ஆன்மீக பண்பு என்னங்கிறத பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார். நான் இன்றைக்கு சமுதாயத்திற்கு ரொம்ப தேவையானது அது அப்படின்னு எனக்கு படுது. அதைத்தான் எடுத்து சொல்லியிருக்கார் பகவத்கீதையில். முன்னுரையில் சொல்கிறார், இது பார், நீ பகவத்கீதையை படிக்கும் பொழுது என்ன இதுலேருந்து செய்தி எடுத்துக்கணும் அப்படின்னா, துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா அத்வைத்தமா? பகவத்கீதையினுடைய செய்தி எது? ஒவ்வொரு ஆச்சாரியரும் அதுதான் பகவத்கீதையில் இருக்குது,
துவைத்தம் தான் இருக்கு அப்படின்னு சில ஆச்சாரியர்கள், விசிஷ்டாத்வைத்தம் தான் இருக்கிறது என்று ராமானுஜர் முதலானவர்கள், அத்வைதம் தான் இங்கு பொலிகிறது என்று சங்கரன். இப்போதைக்கு நீ அதை கொஞ்சம் ஒதுக்கி வை, துவைத்த விசிஷ்டாத்வைத்த அத்வைதத்தை ஒதுக்கி வை. ஆனால் அடிப்படையாக நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, என்ன? நீ ஆத்மா என்பதை உணர். Know that you are not the body, you are not the mind, you are the everlasting Atman. This is the secret of success of life அப்படின்ட்டு. வாழ்க்கையில் உனக்கு வெற்றி வேணும்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறார். நீ இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, ஆத்மா. அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறதுக்கு, பிரம்மம் என்பதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். God is life, God is light, God is love. God is life அப்படிங்கிறது என்ன? சத். God is light அப்படிங்கிறது என்ன? சித். God is love அப்படிங்கிறது என்ன? ஆனந்தம். சச்சிதானந்த பரம்பொருளை தான் லைஃப், லவ், லைட் அப்படின்னு சொல்றார். இப்படி அரிய பெரிய தத்துவங்களை எளிதாக்கி கொடுத்து நீ ஆத்மா என்பதை உறுதியாக மனதில் வைத்துக்கொள். இந்த உடல் நான் அப்படின்னு நினைச்சா அதிலிருந்து தான் எல்லா பாவங்களும் எல்லா அறியாமைகளும் வருகின்றன. அது உண்மை இல்லை. உன்னை பற்றி உண்மை என்ன? நீ உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மா. யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த மைண்ட், யூ ஆர் த எவர்லாஸ்டிங் ஆத்மன். இந்த ஒரு உணர்வு மனசுல பதிஞ்சிட்டா அவன் அதர்ம வழியில போக மாட்டான், தியாகங்கள் பண்ணுவதற்கு அஞ்ச மாட்டான். அதனால அவர் சொன்னார், நீ துவைத்தியோ விசிஷ்டாத்வைத்தியோ அத்வைத்தியோ எது வேணா இருந்துக்கோ, ஆனால் நான் ஆத்மாங்கிறத நீ முதல்ல புடி அப்படின்னு சொன்னார். அந்த ஆத்மா சத்து சித்து ஆனந்தமயமாய் லைஃப், லைட், லவ் என்கிற வடிவிலே இருக்கின்றது. அதை உன்னுள் உணர்ந்து, அதை நீயாக உணர்ந்து வாழ்க்கையில் வெளிப்படுத்துகன்னு சொன்னார். அப்படி ஆத்ம பலத்தை உணர வைத்தார். அதுதான் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான சரியான மருந்தாக கொடுத்த போதனை என்று அடியேன் கருதுகின்றேன். காலங்காலமாக நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் எதை சொன்னார்களோ அதையே தான் சொன்னார், அதையே தான் வாழ்ந்து காட்டினார். ஆனால் அந்தந்த காலத்தில் வந்த மகான்கள் அதற்கேற்ற ஒரு ஒரிஜினாலிட்டி என்று சொல்வோமே, அந்த தனித்தன்மையோடு சூழலை புரிந்து கொண்டு அந்த உபதேசத்தை வழங்குவார்கள், சேவையை செய்வார்கள். அப்படி ஒரு பெருமைமிக்க புதுமைமிக்க வாழ்க்கை சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய பெருவாழ்வு. அந்த வாழ்வினுடைய மகிமைகளையெல்லாம் நாம் உள்ளத்தில் திரும்ப திரும்ப சிந்தித்து பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். எது? நீ ஆத்மாங்கிறத முதல்ல ஏற்றுக்கோ அப்படிங்கிற, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ இங்கேருந்து தான் கிளம்பணும், இதிலேருந்து தான் பயணம் பண்ணணும், திரும்ப இங்கே வந்து தான் முடியணும். வேறு எதுவும் உனக்கு துவக்கம் அல்ல, உன்னுடைய இலக்கும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். அதை முதல்ல நாம் எடுத்துக்கணும். ஒரு முறை சுவாமிஜி சொன்னாங்க சத்சங்கத்தில், பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் ஊரைத்து சொல்லானந்தம் தோழி. குரு சீடனுக்கு அன்போடு முடிந்த உண்மையை புகட்டுகின்றார். இதை குறிப்பிட்டாங்க சுவாமிஜி, இதை விளக்கினாங்க. அப்போ எனக்கு இந்த பாட்டு முழுசும் தெரியாது, இந்த வரி பதிஞ்சிருது. சுவாமிஜியினுடைய விளக்கங்கள் நேரடியாக இப்போ எனக்கு நிற்கலை. இந்த பாட்டை சாமி சொன்னாங்கங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கார் தாய்மானவர்? நீ யார் என்று நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை குருநாதர் சீடருக்கு உணர்த்துகிறார். மௌன குரு தாய்மானவருக்கு உணர்த்தினார். அதை சத்குரு சுவாமி சித்பவானந்தர் தன்னுடைய சீடர்களுக்கு உணர்த்துகிறார். பாராதிபூதம் நீ அல்லை. You are not the 5 elements, Panchabhuta. உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை. You are not the 10 senses, 5 senses of sense organs of knowledge and the 5 organs of action.
கரணம் நீ அல்லை. கரணம் அந்தக்கரணம், உள்ளிருக்கும் கருவியாகிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். தி இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் தி இமோஷனல் quotient, the intelligent quotient, the ego and the chitta are the storehouse or memory. You are not all these. ஆராய் உணர்வு நீ என்றான். இதெல்லாம் இல்லைன்னா நான் யாரு பின்ன? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எதோடு நான் என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு உணர்ந்தேன்னா அதெல்லாம் நான் இல்லைன்னா நான் யாரு நிஜமா அப்படின்னு ஒரு கலக்கம் வந்துடும். இது இல்லைன்னு விரட்டிட்டேன். அப்ப நான் எது? அந்த பாயிண்ட்டுக்கு வா. உன்னை நீ அறி. ஆராய். இதுக்கு நீ எந்த லெபார்டரிக்கும் போக வேண்டாம், லட்சமா செலவழிக்க வேண்டாம். உன்னுடைய ஹிருதயத்திலேயே உன்னை நீ பார். ஆராய் உணர்வு நீ என்றான். நீ பிரஜை வடிவிலான தேஜஸ். இன்னொரு தடவை சொன்னாங்க சாமி சத்சங்கத்தில், ஆத்மானா என்னமோ நினச்சிக்க வேண்டாம், என்னன்னு தெரிஞ்சிட்டா இவ்வளவுதானா, இதுக்குத்தான் நான் இவ்வளோ நாள் பயந்தேனா அப்படின்னு தோணிடும் அப்படின்னு. அப்போ நான் ஆத்மானா என்னன்னா நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு. நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு. நான் இருக்கிறேன் என்கிற உணர்வுனா என்ன? சாதாரணமாக நமக்கு எப்படி தெரியும்? நான் இன்னாராக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், நான் துறவியாக இருக்கின்றேன், நான் ஆசிரமத்தில் இருக்கின்றேன், நான் 70 வயது பெண்ணாக இருக்கின்றேன். இப்படியெல்லாம் அவரவருக்கு ஒன்று போட்டு போங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லி யாரும் விடுறதில்லை, நடுவில் நிறைய சேர்த்துடுறான். அதுதான் கலப்படம். அந்த கலப்படங்கள் எல்லாம் நீக்கிட்டு சுத்தமாயிரு. நான் இருக்கிறேன் அப்படித்தான். அது எப்படி இருக்கும்னா எண்ணங்களை ஒதுக்கி பாரு, புரியும். அது ஆனால் அது ஆவார், அதுவே சொல்லும். ஆராய் உணர்வு நீ என்றான். உணர்வு பிரக்ஞா, சித், சின்மயம், பியூர் கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ். That awareness is also bliss. That awareness is also deathlessness. That awareness is also unlimited. Time does not exist there. Space does not confine it. Circumstances do not confine it. It is ever free. Nitya Shuddha Buddha Mukta Atma. அது நீ, அது உணர்வு. ஆராய் உணர்வு நீ என்றான். இதை எப்படி சொன்னான்? இந்த சீடன் உள்ளத்தில் இது பதியட்டும் என்கின்ற பரமகாருண்யத்தோடு சொன்னான். ஐயன் அன்பாய் ஊரைத்த சொல். அது சீடனுக்கு எப்படி இருந்தது? பக்குவின்னா கப்பல் பிடிச்சுட்டான். ஆனந்தம் தோழி பாராதி பூதம் நீ அல்லை, விண்ணிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் ஊரைத்த சொல்லானந்தம் தோழி. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. இந்த ஆனந்த களிப்பு பாடலை சுவாமிஜி சரீரத்தை விடுவதற்கு 20 நிமிஷம் முன்னாடி கேட்டாங்க. 1985ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் நாள் ஒரு சனிக்கிழமை எல்லா சீடர்களும் சுவாமியுடைய அறையில் கூடியிருக்காங்க. சுவாமிஜி உடல் ரொம்ப தளர்ந்துருக்கு, எப்போ வேணாலும் எது வேணாலும் நேரலாங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அப்போ சுவாமிஜி சனிக்கிழமை தோறும் இதை பாராயணம் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. அப்போ எல்லோரும் படிக்கிறாங்க. அதெல்லாம் படித்து பிடிச்ச ஒரு சத்சங்கம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க. சுவாமிஜியை கவனிக்கக்கூடிய 2 சீடர்கள் மட்டும் இருந்தாங்க. இதுதான் அவங்க கடைசியாக கேட்டது, இந்த ஆனந்த களிப்பு.
அதனால தாய்மானவர் பாடல்களுடைய நிறைவு பாடலாக இதைத்தான் வச்சாங்க சாமி. அப்படி குருநாதர் நமக்கு சொன்னது, தான் எதை உணர்ந்தாரோ அதையே நமக்கு சொன்னார். நான் இந்த உடல் அல்ல, மனமல்ல, ஆன்மா, அதையே நமக்கு சொன்னார். யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த மைண்ட், யூ ஆர் த எவர்லாஸ்டிங் ஆத்மன். அதுதான் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் தற்காலத்திலும் எந்த காலத்திலும் பொருத்தமானதாக இருக்கக்கூடியதான பேருண்மையாக நமக்கு சொன்னது. அதை பற்றி பிடிப்போம். ஆத்மானா எனக்கு புரியுமா, எனக்கெல்லாம் அதெல்லாம் புரியுமாங்கிற குழப்பத்துக்கே இடம் கொடுக்க வேண்டாம். குருநாதர் சொல்லி இருக்கிறார். புரிய முடியாததை சொல்ல மாட்டார், உதவி செய்யாத ஒன்றை உரைக்க மாட்டார், உணர முடியாத ஒன்றை சொல்ல மாட்டார், உபதேசிக்க மாட்டார். நமக்கு எது வேண்டுமோ அதைத்தான் சொல்லியிருக்கிறார். நீ உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மா, இங்கேருந்து தான் நீ ஆரம்பிக்கணும் சாதனத்தை, இதை பிடி அப்படின்னு பிடிச்சா வாழ்க்கையில் உடலுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு போகக்கூடிய வலிமை நமக்கு வந்துவிடும். அதனால் சத்குருநாதனுடைய இந்த அற்புதமான ஜெயந்தி தினத்திலே என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய குரலை இந்த உபதேசத்தின் வாயிலாக கேட்போம். நீ உடலல்ல, மனமல்ல, ஆன்மா, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. जय श्री सच्चिदानंद सद्गुरुनाथ महाराज की।